இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சொரச்செடி பற்றியும் நம்ம அந்த பாக்ஸில் வச்சு இல்லைங்களா தக்காளி செடியே, அதை பற்றியும் தாங்க இன்றைக்கி பார்க்கலான்னு. இங்கே பாருங்கள், சொரச்செடி பிஞ்சு நிறையா விட்டு இருக்குங்க. ஆனால் நாட்டு சுரக்கானாவே செடி வந்து லேட்டாக தான் காய்க்கும் போல் இருக்குங்க. நான் என்னடா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, காயவே காணோம், 1-2 காய் தான் காய்ச்சிட்ருக்கு அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் இப்போ தாங்க நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது பாருங்கள், அதை காய்ங்க. ஆனால் கருஞ்சொரக்காய் தாங்க. ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியே நம்ம ஊற்ற தேவையில்லைங்க, அதுலேயே தண்ணியெல்லாம் விட்டுருது. காய் பயங்கர டேஸ்ட்டுங்க இந்த காய். ஒருவேளை நம்ம மருந்து இறைக்காதையே நம்ம எல்லாம் வைக்கிறதுனாலையே என்னவோ காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சாம்பல் தாங்க போட்டேன். ஏற்கனவே போட்ட சொரச்செடி அதுலேயே காஞ்சிருச்சிங்களா, அந்த காஞ்சதில் தான் சொரவண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ 1-2 இருக்குங்க. அதுக்கு தான் சரி சாம்பல் இருந்ததுங்களா, சரி கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு விட்டேங்க. ஏன்னா ஒரு இலையெல்லாம் சாப்பிட்ருந்தது பார்த்தங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாம்பல் தாங்க போட்டு விட்டேன். சாம்பல் போட்டமாகவே அந்த போட்ட விட்டியே ஒரு 2-3 அந்த சொரவண்டெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. அது அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே 2-3 கீழே விழுந்துருச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் சாம்பலே இறச்சி விட்டுட்டுங்க. கொய்யா மரத்துலேயே இந்த டைம் அப்படியே ஏறிடுச்சுங்க. சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க, ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. சரி நம்ம தேவைக்கு மட்டும் கொஞ்சம் கொய்யாக்காய் இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாகவே கொய்யா மரத்துலேயே விட்டாச்சுங்க. நம்ம கோழிக்குள்ள பாருங்கள், குஞ்சுங்க அந்த இதுக்குள்ளாரையே பூந்து இற சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு கோழி வளர்த்துறதே ஒரு என்டர்டைன் மாதிரிங்க, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எதாக இருந்தாலும் நாட்டு காய்கறியாக வையுங்க, அது காய்கறியே தனி டேஸ்ட்டுங்க. ஏன்னா ஹைப்ரேட்டு இல்லாத பட்சத்தில் வச்சுக்கலாங்க, மருந்தடிக்காத நம்ம எது தான் சாப்பிட்டா என்னங்க. ஆனால் இருந்தது அப்படின்னா நாட்டு காய்கறி வைங்க. இது பாருங்கள், ரோஸ் செடி, இந்த கலரே ஒரு சூப்பரான கலருங்க. இந்த கலருக்கு எல்லாருமே ஒரு ஆரஞ்சு கலர்னால் இந்த பூக்கு எல்லாம் ஒரு அடிமை மாதிரிங்க. எல்லோரும் ஆரஞ்சு கலர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா அழகாக இருந்ததுங்களா, சரி அதையும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தாச்சுங்க. நம்ம வெங்காயம் வச்சு இல்லைங்களா பாருங்கள், தாளெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுவோங்க, அதில் இருந்தும் வரும், மீதி இருக்கிறதும் அப்படியே வந்துரு பாருங்கள், எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்ம ஒரு வெங்காய காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. நான் மிளகாய் செடி தாங்க என்ன போட்டேன், நல்லா வந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. விதெல்லாம் போட்டிருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு 4 இலை வந்த பின்னால் பார்த்தா எல்லாம் செத்துருச்சுங்க. வேறு விதை தான் போடணும் இனிமேல். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி செடி எனக்கு வீடியோ எடுக்கவே மனசுக்குள்ளாரையும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க. நாம் இந்த சூட்கேஸ் போட்டு பாக்ஸில் வச்சுருக்கோம், இதில் நம்ம ஈல்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லி வைக்கக்குள்ளேயே ரொம்ப இதாக வச்சுங்க. ஆனால் எல்லாத்த விட அதிகமாக ஈல்டு இது தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. என்ன பாருங்கள், ஒரு பூ கூட கொட்டவே கிடையாதுங்க, எல்லாமே அப்படியே பிஞ்சா மாதிரி காயாக மாறிடுச்சுங்க. காயும் பெருசாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் போய் அந்த செடி பார்த்து ஒவ்வொரு காயும் தொட்டு பார்த்துக்கிட்டு எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா காம்பவுண்டு செவுத்து மேலே அதுவும் இந்த சூட்கேஸு பாக்ஸில் வச்சு இல்லைங்களா, இதில் எங்கே போய் இவ்வளோ ஈல்டு கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சேங்க. பரவாயில்லைங்க, சூப்பரான பயங்கரமான ஈல்டு வரும்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியுமே இருக்குது பாருங்கள், அது பழமே பழுத்துருச்சுங்க. அது கொஞ்சம் முன்னாலேயே பழம் காய் வச்சுதுங்க. அது எல்லாம் ஒவ்வொன்று செங்காயாக இருக்குங்க, பழமும் பழுத்திட்டு இருக்குங்க. நான் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நல்லாவே பழம் இருக்குங்க. சரி காம்பவுண்டு செவத்துக்கு அந்தாண்டு போய் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டுமே பரவாயில்லைங்க. நாட்டு தக்காளியுமே நிறைய காய் இருக்குங்க. நம்ம அதுக்கு சரியான பந்தல் கூட போடல, சரி என்னத்தை காய் காய்க்க போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்து ஒவ்வொரு குச்சி நட்டு சும்மா அப்படியே ஒரு கடமைக்கு இழுத்து கட்டினேங்க. நல்லா சரியான காய் காய்க்குதுங்க, பரவாயில்லைங்க. ஆனால் இதுக்கப்புறம் தாங்க இதுக்கு இன்னும் அப்போ கொடுத்த உரம் தாங்க, இன்னும் எந்த உரமும் கொடுக்கல. இனிமேல் தான் பார்த்துட்டு சரி என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க.